லா 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 லா. வாஹா, என்ன அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான வீடு நமக்கு மட்டும் இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இருக்கிற வீட்டையே நாம டெக்கரேட் பண்ணி பார்ப்போம். சுத்தமா காலையே இல்லாத நான் ஒரு அற்புதமான பெயிண்டர். நான் பெயிண்ட் பண்ணுவேன். பார்க்க நல்லா இருக்காது. மஞ்சள் சிவப்பு பச்சைன்னு எல்லாத்தையும் கலந்து என் வீட்டுக்கு அடிக்க போறேன். லாலா லாலா லாலா. இங்க இருந்து போடா. என்கிட்டயே பறந்து வந்து வெறுப்பேத்திரியாடா நீ. இப்ப போறியா இல்லனா சுடவா? நான் ஒரு சிறந்த பெயிண்டர். எனக்கு நிறைய திறமைகள் இருக்கு. என் பெயிண்ட பார்த்து யாரும் என் திமிரு பிடிச்ச கொள்ள வேண்டாம். இப்ப பாரு உன்னை சுட்டு பொசுகிற பாரு. என்ன திடுதிப்பு உனக்கு பறக்கிறது மறந்து போச்சா? எல்லாம் போச்சு. இது எல்லாமே உன்னோட தப்புதான். நிறுத்து. ரொம்ப வலிக்குது சொன்னா கேளு, அப்புறம் அழுதுருவேன். வேணா விட்டுரு. ஏ குருவி, உன்னை இப்ப என்ன பண்றான்னு பாரு. ஏ ஓடாதா, நில்லு. ஏய் சிட்டுக்குருவி, உன்னை பார்த்தாலே என் மனசெல்லாம் உருகுது. எப்பவும் அப்படிதான் இருக்குது. நம்ம குரல் இருக்க இருக்க இனிமையாகிட்டே இருக்கே. ஓ ஓ ஓ, என்ன முடிக்கலையா நீ? கொஞ்சம் இருடாண்ணா, கொஞ்சம் அவசரப்படுத்தாம பொறுமையா இருடா. தேனு இரு வாரு. ஜாக்கிரதையா போகணும்டா. ரொம்ப பாதுகாப்பா போகணும். நான் தேன் எடுக்கிற மாதிரி வேற யாராலையும் தேன் எடுக்க முடியாது. பரவ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியோ? கடிக்காத, நான் உனக்கு தேன் தரேன். வாசனை நல்லா இருக்கு. என்னாச்சுடா தம்பி? ஓ பிரபல், டேய் உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சுடா? கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நான் அந்த தேனை எடுத்திருப்பேன். அதுக்குள்ள இந்த பறவை எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. ஆனா இந்த கிளையில என்னமோ இருக்கே, என்னது அது? என்ன இது? ஒருவேளை தேன் சாப்பிடுறதுக்கான வழியா இருக்குமோ? அட்டகாசு, என்னடா தம்பி சாப்பிட போறேன். சூப்பர் சுவையான சாப்பாடு இதோ வந்துட்டேன். என்ன அவன் பாட்டு பேசிக்கிட்டு ஓடிட்டே இருக்கான். ஏய் ஓ, இதோ வந்துட்டேன். சாப்பிட வந்துட்டேன். எங்க இருக்க நீ? இதோ நான் வந்துட்டேன். இங்க ஒரு ஏரோ. டே அண்ணா, இங்க வாடா. சாப்பாடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமாடா, தெரியும்டா. இங்க ஒரு ஏரோ இருக்கு பாரு. இப்ப இத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சுவையான சாப்பாடு இருக்க இடத்துக்கு போயிடலாம். இருடா, இது 2 மார்க்கா இருக்கலாம்ல. ரொம்ப யோசிக்காத, வாடா. இதோ வந்துட்டேன். சீக்கிரமா வாடா. நாம கிட்ட வந்துகிட்டே இருக்கோம். டே அண்ணா, சீக்கிரம் வாடா. கொஞ்சம் இரு. சொன்னா கேட்க மாட்டியா தம்பி? டேய் பொறுமையா போடா. நாம இங்க வந்துட்டோம். டே அண்ணா, சீக்கிரம் வா. என்ன இவன் இப்படி ஓடுறான்? சாப்பாடுன்னு தெரிஞ்சா போதும் வெறி பிடிச்ச வேங்க மாதிரி ஓடுறான்.
அடச்சே, என்ன ஸ்மெல்லுடா இது? இந்த ஸ்மெல்லு நிச்சயமா நல்லது மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு பெரிய பெயிண்டர், எனக்கு நல்லா பெயிண்ட் அடிக்க தெரியும். அடடா, ஒரு பெரிய பெயிண்டர். இதே மாதிரி நம்ம நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். டானடானடா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஒருவேளை உன்னுடைய மனபிராந்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுத்தமா காலையே இல்லாத நான் ஒரு அற்புதமான பெயிண்டர். நான் பெயிண்ட் அது என்னவா இருந்தாலும் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப ஜாலியா பெயிண்ட் இருக்கும். அடிச்சு என் வீட்டை சுத்தமாக்க போறேன். பிராம்பிள் வாங்க, அந்த குள்ள வண்ட நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு வந்து பாரு. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா வீட்டை பெயிண்ட் பண்ணுங்க. சந்தோஷமா இருந்தா சூப்பரா பெயிண்ட் பண்ணுங்க. திமிரு பிடிச்ச காரடிகளா. டேய் அண்ணா, அந்த லோகர்விக்கு சும்மா விடாம நம்ம மண்டையை உடைச்சிடலாமா? என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி வந்து கவுத்து விட்டு போயிருப்பீங்கடா. அமைதியா இரு தம்பி, அவன் வந்து நம்மள சுற்ற போறான். ஓ, இது காஞ்சி போயிருக்கு. ஐடியா. எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. என்ன ஓவரா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன மனுஷன் நினைச்சுக்கலாம், மிருகம் நினைச்சுக்கலாம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏ லோகர்விக், நான் இங்கதான் இருக்கேன். டாய், அங்கே இந்த வரேன். நான் உனக்காக இங்க இருக்க பாரு. என்னது இன்னோடா? இருடா, உங்க 2 பேர் தோலையும் நான் உரிக்கிறேன். என்ன தைரியம்டா உங்களுக்கு? வாங்கடா இங்க. லோகர்விக், நான் இங்க இருக்க பாத்தியா? உன்ன நான் இங்க இருக்க பாரு. விளையாடுறீங்களாடா? இங்க இருக்க லோகர்விக், நான் இங்க இருக்க. டேய், என்ன அலைய வைக்காதீங்கடா. எனக்கு தலை சுத்துது, முட்டி வேற வலிக்குது. இப்படி வா. லோகர்விக், என்னடா இது பளபளன்னு இருக்குது? வந்து முழுசா பாக்குறியா? என்னைய ஏமாத்துறியாடா? என்கிட்ட தான் இன்டர்நெட் இருக்குல்ல, நான் அதுலயே போய் பார்த்து பண்ணிட்டா. என்னடா இது வர மாட்டேங்குது? அச்சோ அச்சோ, பெயிண்ட் காஞ்சு போச்சே. இப்போ என்னடா பண்றது? இவனுங்களுக்கு இப்படியாவும் நாம விட முடியாது. கொஞ்சம் இரு, இந்த ஐடியா நல்லா இருக்கே. அச்சோ, காப்பாத்துங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. யாராச்சும் வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹோ, வந்துட்டியா? வந்து ஏதாவது பண்ணியா? பிராம்பல், இப்ப வெளியே வாடா தம்பி. இந்த விக்கு பையன் வகையா மாட்டிக்கிட்ட, வந்து பாரு. நிஜமாவோ? அப்படிதான்டா, வாங்கடா. நான் விரிச்ச வலையில வந்து விழுங்கடா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. பாக்க காமெடியா இருக்கு. டேய் அண்ணா, இவன் இந்த மாதிரி பெயிண்ட்ல மாட்டிப்பான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அவனை பாரு, இந்த பெயிண்ட் இவன் உடம்புல இருந்து கீழே தர வரைக்கும் போகுது பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் அப்படியே சிலையா மாற போறான் பாரு. அப்படின்னா அந்த பெயிண்ட் காயிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணணுமாடா அண்ணா? டேய் அண்ணா, நீ பெரிய புத்திசாலிடா. நானா? என்னை விட புத்திசாலி இந்த இடத்துல யாரா இருக்காங்க? அப்ப இதுக்கப்புறம் இவனோட தொல்லை நமக்கு இருக்காதுலடா அண்ணா. லோகர்விக், நீ பண்ண வேலைக்கு எல்லாம் மாட்டிக்கிட்டியா? லோகர்விக் எங்க போனா? அடோடா பசங்களா, இது எப்படி லோகர்விக்? ஏன்டா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஈஸியா ஏமாந்துருவீங்களாடா? நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இந்த விக்கோட பிளான் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும்டா. ஏய் பிராம்பல், ஏன்டா சிரிக்கிற? இவன் பிறந்த மேனிக்கு இருக்கும். இவனை பார்க்கும்போது அப்படியே குரங்கு மாதிரியே இருக்குடா அண்ணா. டேய், போதும் நிறுத்துறா. நீ ஓவரா போறடா. டேய், இந்த நேரம் பார்த்து ஏன்டா அவனை வெறுப்பேத்துன? என் கண்ணுக்கு இப்ப என்ன ஆச்சு? இதுல முழுக்க பெயிண்ட் நரம்பிடுச்சு. லோகர்விக், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. வேண்டாடா, குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி வாங்கி தரடா.